விளக்க போல
ஐயா தேவரையா பாடலை பாடிவிட்டு பப்பனை சந்திப்போம். பார்த்தால் சரித்திரம், படித்து விட்டால் காவியம், கேட்டால் சலிப்பு தோன்றுமா? நாடு எங்கே கேட்டு பாரு தேவர் தேரையா. மக்கள் எல்லாம் போற்றும்
எனதருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைந்து கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் செந்தாமரை ரேடியோ தேடி அன்புழங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கு வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் மேடை நாடகம். மேடை நாடகமா? மேடையில தான் நாடகம். மேடை நாடகம் யூடியூப் சேனல் அன்புள்ளத்திற்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மற்றும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு மாப்பிள்ளை அரசு குலத்தை கண்டெடுத்த பலவாத்திய புகழ் SP லட்சுமணன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகளை வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை அமோகமான முறையில சுருக்குன்னு ஆரம்பிச்சாச்சு. ஐயா சொன்னது போல ஐயா நீங்க தானே நல்ல அழகா நொறுக்கிடணும் இதை பூரா நொறுக்கிட்டு காலையில நாங்க நாடகத்துக்கு எங்க உங்க நாளைக்கு ஆமா நாடகத்தை நல்லபடியா நொறுக்கணுமா? நல்லபடியா நொறுக்கி விடுவோம். நாங்க நாடகத்தை நல்லபடியா நொறுக்கணும்னா நீங்க நல்லபடியா ரசிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கலைஞர்களுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி யாருன்னா ரசிகர்கள். நீங்க தான் எங்களுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. எப்பேற்பட்ட குறுங்குண்ட கலைஞர்களா இருந்தாலும் வெளியே வந்தோடனே முதல்ல யாரை பார்ப்போம்? எல்லாம் உங்க முகத்தை தான் நாங்க பார்ப்போம். நல்ல கடற்கடப்பா சந்தோஷமா உட்காந்து நாடகத்தை பார்த்தா நாங்களும் சந்தோஷமா தொழில் பண்ணுவோம். சில ஊர்ல வரங்க கோமாளி வெளியே வந்து உட்காந்துருக்க சரி இருக்காது, இப்படியே உட்காந்துருப்பாங்க. என்னமா வப்பாட்டியை பறி கொடுத்தது மாதிரி. வப்பாட்டியை பறி கொடுத்தது உட்காந்துருப்பாங்களா? அது என்னமோ தெரியல. பொண்டாட்டியை பறி கொடுத்தது கூட அப்படி இருக்க மாட்டேன். என்ன அப்படி சொல்றீங்க? வப்பாட்டியை பறி கொடுத்தவங்க அப்படி உட்காந்து இருப்பேன். அப்படியா? ஆமா. இப்ப பொண்டாட்டிக்கு மரியாதையா வப்பாட்டிக்கு மரியாதையா? வப்பாட்டிக்கு தான் மரியாதை. நீ இன்னும் நீ சைடு இன்னும் சேர்க்கல, அதனால உனக்கு அந்த அருமை பெருமை தெரியல. தெரிஞ்சு பாரு, இருக்கிறது பூரா சிக்கன தச்சிருங்க. தெரிஞ்சு. ஆமா. இப்ப நாடகம் இன்னைக்கு என்ன நாடகம்? வள்ளி திருமண நாடகம். இந்த வள்ளி திருமண நாடகமே ரெண்டாவது திருமணத்துக்கு தான் முக்கியத்துவமே கொடுத்துருக்காங்க. சூரபத்மனை முருகன் வந்து வதம் பண்ணிட்டாரு. ஒரு பகுதி சிவகொடியாவும் மயிலாவும் மாத்திட்டாரு. அந்த வதம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பரங்குன்றத்துல தேவியானையை அழகா திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. ஆனா முருகனுக்கு ஒரு காதல்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கத்தானே செய்யுது. காதலிக்கணும் கல்யாணம் பண்ணணும் ஒரு ஆசையில தானே பூலோகத்திற்கு வந்து வழியை காதலிச்சு கல்யாணம் பண்றாரு. அதான் பழமொழி சொல்லுவாங்க, என்னதான் அளவு போல கொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒரு வப்பாட்டி வேணும்பா அப்படின்னு பெரியவர் சொல்லுவாங்க. அதுக்குன்னு எல்லாருமே ரெண்டாவது தானமா கல்யாணம் பண்ணுங்க நான் சொல்லி விளக்கமத்து பூஜை வாங்கல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாரு? ஏன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப இந்த நாடகம் பார்க்குற இத்தனை பேர் வந்திருக்காங்களே, இந்த கூட்டத்துல கண்டிப்பா 4 பேருக்காவது செவ்வாய் தோஷம் இருக்கும். இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு மன பொருத்தம் சரியா அமையாது. இந்த கல்யாண வாழ்க்கை தடைப்பட்டுக்கிட்டே போகும். ஜாதக பொருத்தம் சரியில்லாம இருக்கும். அப்ப பெரியவங்க என்ன பார்ப்பாங்க? இப்ப செவ்வாதோஷம்ல ஒரு பையனுக்கு செவ்வாதோஷம்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் இந்த மன வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன் அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, முருகபெருமான் செவ்வாகரத்துக்கு அதிபதி, வள்ளிக்கு செவ்வாதோஷம். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக முருகப்பெருமான் பூலோகத்திற்கு வந்து வள்ளியை காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் இந்த வள்ளி திருமண நாடகம். சரியா 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்துல முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமண காட்சி நடக்கும். அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு உடனே டைவர்ஸ் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் சரியா இருந்தா புத்திர பாக்கியம் அதான்மா. புத்திர பாக்கியம் சரியா இருந்தா புத்திர சம்பத்து சரியா இருக்கும். மொட்டை குத்தா புத்திர புள்ள மஜிதுல வரக்க. அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த மேடையில் நாங்களுடைய கலைப்பணியை தூங்குவதற்கு எங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பினை வழங்கிய அன்பு கீழி கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. அந்த வணக்கம். இந்த நாடக கலையை வளர்க்கிறதும் நீங்க தான், நாடக கலைஞர்கள் வாழ வைக்கிறதும் நீங்க தான். ஊர்ல ஒரு திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் ஒரு நாடகத்தை வச்சு இந்த நாடகத்துல 10 கலைஞர்களுக்கு வாழ்வு தரீங்க பாருங்க. அது எப்பேற்பட்ட புண்ணியம் தெரியுமா? இந்த 10 குடும்பங்கள் வாழுதுன்னா யாரை நம்பி வாழுது? உங்களை நம்பி தான் வாழுது. 10 குடும்பமா 4000 குடும்பம் வாழுது. நாடக கலைஞர்கள் குடும்பம் யாரை நம்பி? உங்களை நம்பி தான் வாழுது. அப்பேற்பட்ட இந்த நாடக கலையையும் இந்த நாடக கலைஞர்களையும் வாழ வைக்கக்கூடிய
சிறப்பான கிராமம் நமது தேனி கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிந்து கொண்டு நமது தெய்வீக திருமகனாருடைய புகழை பாடிட்டு அப்புறம் அந்த விவரத்தை புற சொல்லுவோம். அலைகளில் ஒரு நாளும் வட்டாத உலகிலே ஆதரவு வருவதற்கு தடையேது உலகிலே. தங்கத்தில் நிறமென்றும் மாறாது மாறாது மாறாது. பசுமொழி சிங்கத்தில் புகழென்றும் மறையாது. பசுமொன் தந்தை திகழ்வரா பாருவோர் தலைவரா. பசுமொன் தந்தை திகழ்வரா பாருவோர் தலைவரா. உலகம் போற்றும் தலைவரா தம்பி, உலகம் போற்றும் தலைவரா தம்பி, உயிரவாழி உறவரா. பசுமொன் தந்தை திகழ்வரா. ஆயகலைகள் பயிரவரா ஆத்மஞானம் பெற்றவரா. ஆயகலைகள் பயிரவரா தேவர் ஆத்மஞானம் பெற்றவரா. தேசம் புகழும் தெய்வமரா தம்பி, தேசம் புகழும் தெய்வமரா தம்பி. தெய்வீக திருமகள் தேவரானடா, நம்ம தெய்வீக திருமகள் தேவரானடா. பசுமொன் தந்தை திலகமரா தம்பி, பாருவோர் தேவரடா. உலகம் போற்றும் தலைவரடா தம்பி, உலகம் போற்றும் தலைவரடா தம்பி, குற்றவாளிய புகழ்வனடா. பசுமொன் தந்தை திலகமரா. மன்னாசை இடமென்று அவர் நாசை கூடவென்று. மன்னாசை இடமென்று தேவர் தென்னாசை கூடவென்று. கன்னி தமிழ்நாட்டினிலே, கன்னி தமிழ்நாட்டினிலே தம்பி, கருணை வடிவம் தேவரானடா, நம்ம கருணை வடிவம் தேவரானடா. பசுமொன் தந்தை திலகமரா தம்பி, பாருவோர் தலைவரடா. நல்லவர்க்கு நல்லவரா நாடு போற்றும் உத்தமரா. நல்லவர்க்கு நல்லவரா நாடு போற்றும் உத்தமரா. தேசமரங்கும் தெய்வமரா தம்பி, தேசமரங்கும் தெய்வமரா தம்பி. தெய்வீக திருமகள் தெய்வரானடா, நம்ம தெய்வீக திருமகள் தெய்வரானடா. பசுமொன் தந்தை திலகமரா தம்பி, பாருவோர் தலைவரடா. இந்த உலகம் போற்றும் தலைவரடா தம்பி, உயிரவாழிய உறவரடா. பசுமொன் தந்தை திலகமரா. நன்றி 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 நன்றி. நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் தேனி கிராமத்தில் குத்து குத்து. மாத்தி வாயில குத்திராதப்பா. இங்கு கலந்து நடிக்கும் மதுரையை சேர்ந்த பப்புன் பரவாயில்ல 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 கொடுத்தேன். சூர்யா அவர்களுக்கு புனரேற்கப்படுகிறது. பரவாயில்ல போங்க. அதனால என்ன? ஆறுமணி மற்றும் பிற்பாட்டு மாந்தப்பு சேர்ந்த எஸ்பி செந்தில் முருகன் அவர்களுக்கு புனரேற்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கல்விமடை சேலூர் மிருதனிஸ்ட் அவர்களுக்கு புனரேற்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஆளுநர் கொண்டிருக்கும் அருமை சகோதரர்
எஸ்பிஎஸ் அழகர் அவர்களுக்கு புனரளிக்கப்படுகிறது. இவர்களுக்கு சிறந்த முறையில் சீட்டாளம் அமைத்து கொண்டிருக்கும் மதுரை ஏற்பட்ட அடையாளம் உள்ள பரமவட்டியை சேர்ந்த எஸ்கே கூலசாமி அண்ணன் அவர்களுக்கு புனரளிக்கப்படுகிறது. இவர்கள் மேடையில் 10 வருடங்களுக்கு முன் இதே மேடையில் அருமையான சூர்யா பப்புனாக நடித்து உலகத்தெல்லாம் காண்பித்தவர். இந்த மேடையில் என்று அவருடைய திறமையை காமிக்க வேண்டும் என்று தேனி கிராம மக்களும் இளைய சுற்றுவட்டார கிராம மக்களும் அருமையான சூர்யா அவர்களுக்கு எதிர்பார்த்திருக்கிறோம். அவருடைய திறமையை இந்த மேடையில் காமிக்க வேண்டும் என்று கிராமத்தை சார்பாக கொண்டாடி போட்டி காமிக்கப்படுகிறோம். இந்த தமிழகத்திலே தலை சிறந்த நாடக நடிகர்களை சிறப்பான முறையில் அமைத்தந்த எங்களது அரசு மாநகரம் கொண்டிருந்த ஆண்கு பங்காளி எஸ்பி லட்சுமணன் அவர்களுக்கு தேனி கிராமத்தின் சார்பாகவும் தேவர் வேற இளைஞர் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துள்ளோம். இந்த நிகழ்ச்சிக்கு உலகமெல்லாம் பரப்பி கொண்டிருக்கும் என் மதிப்புக்கும் பாசத்துக்குரிய அருமை மைத்துனர் மாசான அவர்களுக்கு எனது தேனி கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் தேனி இளைஞரின் சார்பாகவும் அவர்களுக்கு கொண்டாட பற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். நாடக கலைஞர்களை இப்படித்தான் கௌரவப்படுத்த வேண்டும் என்று கலைஞர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்திய மாபெரும் நமது தேனி கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் அன்பு இளைஞர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். முக்கியமா ஐயா பேர் என்ன? ரயில்வே ராமலிங்கம் அன்பு அப்பா அவர்கள் ஐயாவுடைய புகழை பாடியதற்காக ரூபாய் 50 அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பு அப்பா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த இலவசமா டிக்கெட் போட்டுருவாரு. அன்பு அப்பா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள், வணக்கம். அது மட்டும் இல்லாம முக்கியமா 2 பேருக்கு நன்றி சொல்லணும் நமது மேடையில. முதல் நன்றி அப்படின்னா ஒளி அமைப்பு. ஒரு நாடக கலைஞர்கள் நாங்க நிம்மதியா தொழில் பண்ணணும்னா மைக் செட்டு நல்லா இருந்தா தான் எங்க திறமையை காட்ட முடியும். ஒரு மைக்கு சரியா அமையணுங்க, டி.எம். சௌந்தரராஜன் ஐயா வந்தாலும் கூட பேர் வாங்க முடியாது. ஆனா நமது உள்ளூர் மைக் செட்டு தான். ஆனா எப்படி எந்த இடத்துல பாக்ஸ் வச்சா கலைஞர்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா கெஸ் பண்ணி மைக் செட்டுனால அழகா அமைச்சு எங்கள் புற வெள்ளத்துக்கு எந்த ஒரு பாதிப்பினை இல்லாம அற்புதமாக அமைச்சிருக்காரு ஒளி அமைப்பகம். உங்களுடைய பொற்பாதங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள். பெட்டி சத்தம் அப்படி கேட்கணும். சில பேர் சுதியை விட்டு பாடுவாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த சுதியை காட்டுறது பெட்டிக்காரங்க தான். அப்ப அந்த பெட்டி சத்தம் கேட்டாத்த ஆக சுதி விளங்குதுரா நொப்பனொலி அப்படின்னு சொல்லி அதோட சேர்ந்து நாங்க பாடுவோம். அதுக்காக பெட்டிக்காரங்க அந்த இதுல வாங்கி ஏற்றி வைக்கிறனால இதுல ஏற்றி வைங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு பெட்டி சத்தம் நல்லா கேட்குது, அவருடைய பாறை சத்தம் நல்லா கேட்குது, அதை விட மிருதங்க சத்தம் ஆடல் சத்தம் அதை விட ஏன் சத்தம் நல்லா கேட்குது. பர்ஃபெக்ட். உனக்கு பொண்ணுக்கு 4 அமையும் போ அல்ல அந்த சின்ன. அதே மாதிரி அன்பு நண்பர்கள் பொன்னாடை போத்தும் பொழுது ரொம்ப அழகா பெருமையா அவங்க ஊரை சொல்லி பொன்னாடை போத்தினாங்க. நானும் எத்தனையோ கிராமத்துக்கு போயிருக்கேன். நிறைய நண்பர்கள் பொன்னாடை போத்துவாங்க. வெறும் பேரை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. மாந்தோப்பு, தெளிமடை அப்படின்னு அவங்க ஊரை பேரை சொல்லி அழகா பொன்னாடை போட்டு ரொம்ப பெருமையா கலைஞர்களை பெருமைப்படுத்தினாங்க. இப்படிதான் இருக்கணும். அதான் சபையின் நாகரிகம்னு. மேடை பேச்சாளர்கள் இப்படிதான் மேடையில பேசுவாங்க. இவ்வரக மேடைகளை வருகை தந்திருக்கக்கூடிய ஆர்மோனிய கலையரசு மாந்தோப்பு கண்டெடுத்த ஆர்மோனிய திலகம் எஸ்பி செந்தில்வேல் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. அழகா மரியாதையா பேர் சொல்லி போடுவாங்க. சில பேர் மேடையில பேசவே மாட்டாங்க. வெளியில 1000 பேசுவாங்க. வெளியில 1000 பேசுவாங்க. எங்க மேடையில ஏறி மைக்கில் ஏறி பேச சொல்லுங்க. ஐயா அண்ணன் நம்மளுக்கு இந்த மேடையில மைக்கில் ஏறி பேசணும்னா கொஞ்சம் கூச்சம், நீங்க பேரை சொல்லுங்க, நாங்க துண்டை மட்டும் போட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி நாசுக்கா போயிடுவாங்க. இது ஒரு வகையான மரியாதை. எந்த ஊர்லயாவது துண்டு போத்தும் பொழுது எனக்கு துண்டு போத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்னா சொல்ல மாட்டேன். அது சபை நாகரிகம் கிடையாது. அந்த இந்த நாடகத்துறைக்கு 25 வருஷம் ஆச்சு. இந்த 25 வருஷ சர்வீஸ்ல நான் மேடையில அழுததே கிடையாது. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா காலில் விழுந்து அழுது இருக்கேன். அந்த அளவுக்கு நீ ரொம்ப பெருமையா சொல்லி பொன்னாட போத்தினார். எவ்வளவு அழகா சொன்னா தெரியுமா? இந்த மேடைக்கு நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி புதுகை மாநகரை
நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. சரி. என் கையால் முன்னாடி போட்டேன். பாவம், அடுத்த வருடம் அவர் இறந்து விட்டார். நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி ரவிகாந்த் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. என் கையால் முன்னாடி போட்டு பாவம், அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார். நீண்ட வருடத்திற்கு பிறகு அன்பு தம்பி சூர்யா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் சொன்னார்ல, பொசுக்கும் காலை விழுந்துட்டேன். எப்பா எனக்கு துண்டு ஓத்தாதப்பா, நீ என்ன பாசக்கரை வச்சு சுத்துற மாதிரி இந்த துண்டு எப்ப பண்ற போல இருக்கு. துண்டு வேணாம் சொல்லி காலில் விழுந்து அழுதுருக்கேன். அப்படி சில கிராமங்கள் உண்டு. ஆனா கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வகையில் கலைஞர்களை பொன்னாலை விளங்கி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் நமது தேனி கிராமத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் நடைபெறும் கால வருக. மேற்படி கோவிலுக்கும் அமைந்துள்ள சிங்காரம் விண்வெளி கலையரங்கத்தில் நரிக்குடி உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உயர்திரு சார்பு ஆய்வாளர் அவர்களும் இவர்களது தலைமையில் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்களும் தேனி ஊராட்சி மன்ற தலைவர் உயர்திரு எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் இவர்களது முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் சங்கரோ சுவாமி இயற்றிய ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இதை விட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னதுன்னா, இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ மணி 11:30 மணி ஆச்சுன்னா 13/1/2024 இந்த தேதி எங்களது சங்கரா சுவாமி பிறந்த தேதியாகும். குரு பூஜை விழா. இந்த தேதியில நமது தேனி கிராமத்துடைய காசை நாங்க வாங்குறோம்னா எங்க ஐயா சங்கரன் கையால வாங்குறது போல உங்க கையால நாளைக்கு காலையில நாங்க காசு வாங்குவது எங்க ஐயா சங்கரன் கையால காசு வாங்குவது போல அந்த அளவுக்கு நாளை காலை எங்க ஐயாவுடைய குரு பூஜை விழா சமூகத்தில் சிறப்பாக நடைபெறுது. அனைவரும் கலந்து கொண்டு அவருடைய நல்லாசைகளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சென்ற இரவெல்லாம் தனக்கு ஒரு மாலையில் வெட்டி முரசு கொட்டி வரும் நாடக கழியோக ராஜா செந்தமிழ் சுடர் கலைத்தாயின் நடத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் கல்விமொழியைச் சேர்ந்த பாசமிகு அன்பு சகோதரர் KM மணிபாபு அவர்கள் இவரக மேடைகளை வேலன் வீரன் புத்தராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது இனிய காலங்களாலே உங்கள் செவிகள் நீப்பட செய்ய வந்திருக்கும் இசைக்கான இசைக்குயில் தேர்வு செய்யவது உங்கள் அபிமான செல்வி புதுகை மாநகரைச் சேர்ந்த எனது அன்பு சகோதரி திருமதி எஸ் சாந்திஸ்ரீ அவர்கள் இவரக மேடைகளை ஸ்ரீ வழிநாயகம். முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்ற கழகத்தை மட்டும் காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகால செய்வது பாட்டுக்கு ஒரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லலுக்கு வீரர் நமது பெருமாள் தேவன்பட்டியைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா எம் பூரிராஜன் அவர்கள் இவரக மேடைகளை கழகப்பிரியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேடைகள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இனிசி திலகம் எங்களது மாந்தோப்பு கண்டெடுத்த ஆர்மணிய கலையரசு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா SP செந்தில்வேல் முருகன் அவர்கள் இவரக மேடைகளை ஆர்மணியம் ஆண்டுவார். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் தினமும் விஞ்ஞான மலர்களுடன் ஒரு உள்ளாய் உழைத்து தடுமாறும் எனக்கும் அற்புதமான ஒரு பாடல். என கார்த்திகை பிறக்க போகுது.
கார்த்திகை மார்கழி 2 மாசமும் முருகனை நினைச்சிட்டு ஐயப்பனை நினைச்சு மாலை போட்டு வழிபாடு செய்வோம். என்ன எம்புட்டு பாட்டு இருக்கு. ஞாபகப்படுத்திட்டீங்க. ஏன்னா வாத்தியாருக்குள்ள சும்மா சொல்ல முடியுமா? எங்க அப்பா புளியங்குளம் ஜி.கே. சந்திரன் அவருடைய மாணவர் மருமகன், சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து அவர் ஒரு ஆசிரியர், நிறைய மாணவர்கள் அவரும் உருவாக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர்களுடைய யாருன்னு ஊர் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில பிறந்தாச்சு, ஏதோ ஆர்மி கற்றுக்கிட்டா, 4 நாடகத்துக்கு போனால் சம்பாதிச்சோம் அப்படி ஒதுக்கணும் அப்படிலாம் இல்லாமல் நம்மளுக்கு அடுத்து சந்ததிகள் வரணும்னு சொல்லி மாணவர்கள் உருவாக்குறாங்க பாருங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு நிறைய மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் அன்பு மாமா செந்தில் முருகன். உங்களை ஒரு வாரத்தை கூப்பிடுவான் வந்துருச்சு. ஆமா ஆரம்பமே அதற்கு நந்திகமாக இங்கே மத்தளத்தை சேர்த்து உங்களை எல்லாம் முழுமைக்க காத்து கொண்டிருக்கின்றார் கொடையடிக்குமரன் முருகன சக்கரவர்த்தி கழிமொழியைச் சேர்ந்த எனது பாசமிகு அன்பு தம்பி அரசு குணம் கண்டெடுத்த மரியாதைக்குள் என்பது தயார் மிருதங்காசான் டிவி ஜெயம் அவருடைய அன்பு மாணவருமாகிய வி.எம். சேதராஜன் அவர்கள் இவர்கள் வேலைகளை மிருதங்கம் டோலா கண்டொப்பிட்ட விழா.
நல்ல பொண்ணை பார்த்து கொடுங்க. பொண்ணு கிடைக்கல நீங்க கூட என்னப்பா மகன் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மழை இல்லைனாலும் வெக்கல அதுதான் போய் வாங்க போடணும். மூட்டு புரிஞ்சு பாத்துக்க. பலவாக்கிய புகழ் பலவாக்கிய மாமன்னன் பாசமிகு என்பது தம்பி தண்டியத்தினை சேர்ந்த SPS அழகர் அவர்கள் இவரங்க படைகளை பலவாக்கியம் சைவ சாப்பாடா போச்சு. இந்த சைவ சாப்பாடுக்கு அடி இந்த அடினா ஊர்ல அசைவ சாப்பாடு போட்டு இன்னும் தோலை பிரிச்சுப்பாரு. பாருங்க உங்க மேல இவ்வளவு அக்கறை பாருங்க. ஆடுதான் டேபிள் நல்ல அற்புதமான ஒரு வாக்கு. ஒருத்தர் சாமியாடி வந்தார் எங்க அழகனர் மலையடி சாமி. அப்ப அப்படியே உட்காரு. என்னப்ப மக்கள் சரக்கு நல்ல சரக்கா இருக்கும். மதுரை வீரன் வீரன் அப்படியா சிறந்த முறையில் தாளத்தை சேர்த்து உங்களை எல்லாம் முழுமையாக கலந்து கொண்டிருக்கின்றார் லயவாக்கிய உத்தகர் பரம்பப்பட்டியை சேர்ந்த SK குருசாமி அவர்கள் வருகும் முறையில் தாளத்தை செய்யணும். கொடுக்கிறாங்க மறந்துடாதீங்க. நோட்டீஸ் சுவையும் தெளி எம் கான் ADMK செயலாளர் A அஜித்குமார் பசும்பொன் பைனான்ஸ் அபிராமம் அன்பு உள்ளங்கள் நோட்டீஸ் சுவையும் பொதுமக்கள் அனைவரும் அன்போடு வருக வருக அன்போடு அளிக்கின்றோம். இப்படிக்கு தேவர் பேரவை தேளி மற்றும் தேளி கிராம பொதுமக்கள் தேவரின் தாயார் பிறந்த ஊர் தேளி உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அளிக்கின்றார்கள். நாடகத்தின் அமைப்பாளர் அரசு குலத்தை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை SP லட்சுமணன் படுவாக்கிய மன்னன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உட்காரு உட்காரு ஐயா காவல்துறை ஐயா அடிப்படாங்க. அவர் பேர் வச்சு அங்க வண்டி திரும்புவார் வராங்க திரும்பி வாக்குறது வராங்க. ஒளிவழி அமைப்பு
சிறந்த முறையில் தெள்ள தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது செந்தாமரை ரேடியோ தேழி அன்பு நண்பர்கள் ஒளி அமைப்பு மிக சிறப்பான முறையில் ஒளி அமைத்த எங்களது செந்தாமரை ஆடியோ அன்பு நண்பர்களுக்கு நன்றி. யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது மேடை நாடகம் அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் ஞான நன்றிகள். ஆடல் அரசி அபலைய சுந்தரி நாங்க எதிர்பார்க்கிற ஐட்டம் தானே. என்னடா எல்லாரும் பேரும் சொல்லிட்டாங்க, இந்த பக்கங்கார வய டான்ஸ்காரப்புள்ள பேரை சொல்லாம இருக்காங்க. நல்ல பிள்ளையா கூட்டிட்டு வந்திருக்காங்களா இல்ல கலெக்ட் முடியா கூட்டிட்டு வந்திருக்காங்களா? நாங்க நானுமே பேச மாட்டோம். ஆமா, ஆடல் அரசி அபலைய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி திருச்சியை சேர்ந்த தரணேஸ்வரி அவர்கள் இவரங்க மேலே டான்சர் காமிங்க. தன்னந்தனியாக போகாதீங்க, உடம்புக்கு ஆகாதீங்க, அணித்துணையாக மனசை மிஸ் பண்ணாதீங்க. எங்கே போறீங்க? கொஞ்சம் நின்றுங்க. எங்கே போறீங்க? உன்னோட சேர்ந்தாலும் இருக்கும் போல இருக்கு. அங்க இருந்தாலும் இங்க வந்துச்சு, கிடைச்சது இங்க வந்துருச்சு, கிடைச்சது இங்க வந்துரும் போல இருக்கு. ஆமா, உங்களெல்லாம் உண்மையிலே ஆத்தியா நீங்க கேட்கிறேன், சொல்லுங்க. உலகத்திலேயே ரொம்ப சகிப்புத்தன்மையோட வாழக்கூடியவங்க ஆண்களா பெண்களா? ஆண்கள் தான் மாப்பிள்ளை. பொம்பளைங்க. எப்படி சொல்றீங்க? ரொம்ப பாவம் அவங்கெல்லாம். சத்தியமா சொல்றேன், உங்களெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும். ஒரு நாளே எங்களால சமாளிக்க முடியல, ஓஹோ, வருஷம் முழுக்க சமாளிக்கிறீங்களா? அதை முதல் நம்ம யோசிக்கணும். அது முதல். ரெண்டாவது தக்காளி எடுத்துக்கிட்டு விட்டு வெதர் தெரிச்சு போக வெளியாம உட்காரு கொள்ள வரியில் உட்காந்துருக்கேன். என்ன காரணம்னா, தண்ணி சாப்பிடுங்க. மித்த பப்பு மாதிரி தண்ணி எல்லாம் போடாதீங்க, நாட்டை கெடுக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அம்மா தண்ணி சாப்பிடுங்க. எப்படியோ நாடு நாசமா போச்சு, அது எப்படி போல நம்மளுக்கு என்ன? தண்ணி சாப்பிடுங்க, நல்ல சரக்கா சாப்பிடுங்க. அதான் நான் சொல்லுவேன். அது எப்படி நல்ல சரக்கு கெட்ட சரக்கு? மார்க்கெட் 350 ரூபா இந்த மாதிரி நல்ல சரக்குலாம் இருக்கியா? அந்த மாதிரி சரக்கெல்லாம் சாப்பிட்டா வாயில இருந்து வாட வராது. 350 போயிட்டே 400 450 அப்படி நல்ல சரக்கா சாப்பிட்டோம்னா வாயில இருந்து வாட வராது. இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான சரக்கு எதுன்னா இந்த மானக்கட்ட மாணிக்கம் சொல்லுவாங்க. ஓல்டு மங்கு அந்த சரக்கை குடிச்சோன்னா வாயில இருந்து பீவராதே வரும். அந்த சரக்கை குடிச்சு விட்டு இந்த கணேஷ் போயிட ஒன்று ஓடுறாங்க. கேட்டோம்னா அதுக்கு பூஸ்டா பேரு, பூஸ்ட் இருக்கா, அந்த பூஸ்ட் எடுத்து கொடு அப்படின்னா அவங்க உள்ள இருந்து அந்த சட்டி போயில இருந்து அந்த கணேஷ் போய் எடுத்து கொடுப்பாங்க. அதை உள்ள கையில போட்டு நல்லா கசக்கி, ஆண்டவன் இந்த வாயை எதுக்கு படைச்சிருக்கேன்? நல்ல உணவுகளை சாப்பிட, நல்ல வார்த்தைகளை பேசுறது ஆண்டவன் இந்த வாயை படைச்சா. இந்த கணேஷ் போய் நல்லா கசக்கி உதட்ட நீக்கி அதை உள்ள வச்சுக்கிட்டு திணிக்கிறது. எடுக்கும்போது பாருங்க, இந்த பச்சை பிள்ளைக்கு மூக்கு நுண்டி அழுகிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி உள்ள விட்டு எடுத்து சட்டையில் அடிக்கிறது. இந்த நாட்டை வாயோட வீட்டை போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் கொடுப்பியா பாருங்க, அதோட அந்த பொம்பளை மருந்தை குடிச்சுக்கிட்டே சாகணும். அப்போ எவ்வளவு சகிப்புத்தன்மையோட குடும்பம் நடத்துறீங்க. உண்மையிலே கொழு கட்டி கும்பிடணும். உங்களெல்லாம் மொழிக்க காத்து கொண்டிருக்கிறேன் மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பப்பன் காமிக்கு அடைய நான் தான். சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு, நல்ல கவனிப்பு. பசங்க தான் உட்காந்து நல்ல சாப்பாடு உணவுலாம் தான், பிள்ளைய தான் அழகா உட்காந்து பரிமாறினாங்க. தம்பிகளுக்கு சோற கைதட்டு கொடுங்க தம்பிகளுக்கெல்லாம். ஏன்னா பெரியவங்க இருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த அந்த சின்ன பசங்க அழகா உட்காந்து யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அழகா உட்காந்து பரிமாறினாங்க. அன்பு குழந்தைகளுக்கு உணவார்ந்த நன்றி. சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு. அன்பு விழா குழுவினர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்து வரது டான்ஸ்கார பிள்ளை பாப்பா வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். நல்ல விஷயமா சொல்லணும். யாருக்கு பயப்படுமோ இல்லையோ, என்னை பெத்த ஐயாக்க இங்க இருக்கிற ஆத்தாவுக்கு பயப்படுங்க. நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இயங்குதுன்னா தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த உலகமே எந்த சக்தியினால இயங்குது? தெய்வ சக்தியினாலதான். நம்ம உடம்புல உயிர் இயங்குதுன்னா எந்த சக்தினால? தெய்வ சக்தினாலதான். அப்ப தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. சாமிக்கு பயந்து நடங்க அப்படின்னு சொல்லி போற ஊர்ல எல்லாம் நான் சொல்லத்தான் செய்யறேன். யார் இப்ப சாமிக்கு பயப்படுறா? சாமியில இப்ப நம்மளை பார்த்து பயப்படுது. முதல்ல சாமி கோயிலுக்குள்ள போய் நம்ம கையெடுத்து கும்பிடுவோம். ஆண்டவா கை கால் சுகத்தை கொடுத்து காப்பாத்துறா, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கூடா அப்படின்னு சொல்லி சாமியை கையெடுத்து கும்பிடுவோம். இப்பெல்லாம் சாமி கும்பிடுறதுக்கே நம்மளுக்கு நேரம் இல்லை. வண்டியில போகும்போது சாமியை பார்த்து ஒரு சொல்லிட்டு அடிக்கிறது. சாமி கரெக்டா நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன், டைம்ல போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சாமி பார்த்து சொல்லிட்டு அடிச்சு போயிட்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு சாமிக்கு மரியாதை நம்ம போச்சு.
மனுஷன் வாழ்க்கையில பிறந்துட்டான். எப்ப பிறக்கிற, என்ன தேதியில பிறக்கிற, என்ன கிழமையில பிறக்கிறாங்கிறத பெரியவங்க நமக்கு சொல்லிடுவாங்க. என்னைக்காவது நம்ம சாக போறத பெரியவங்க சொல்லியிருக்காங்களா? சொல்ல முடியுமா? இல்ல கண்ணிக்கத்தான் முடியுமா? சாக போறது யாருக்குமே தெரியாது. அதனாலதான் அந்த காலத்துல பெரியவங்க அழகா கணிச்சு அதுக்கு ஒரு பாட்டே எழுதியிருக்காங்க. காதோர நிறைச்ச முடி கதை முடிவை காட்டுதடின்னு. இந்த காதோர முடி நிறைச்சிருச்சுன்னு வைங்களேன், ஆண்டவன் நம்மளுக்கு நோட்டீஸ் எடுத்துட்டான்னு அர்த்தம். எப்ப வேணா நம்மளை கூப்பிடுங்க, ரெடியா இருந்துக்கிறாங்க. அப்பள்ள காலத்துல பெரியவங்க என்ன செய்வாங்க, வீடு வாசி சொத்து சுகம் பண்ண எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன பிரிச்சு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு ரெடியா இருப்பாங்க. ஆண்டவா நான் ரெடியா இருக்கேன்டா, நீ எப்ப கூப்பிட்டாலும் வரேன்டா அப்ப சொல்லி சாமிக்கு பயந்தது அப்ப. இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. காதோர முடி நினைச்சிருச்சா கண்ணாடியை வாக்குறது, அடே எழுது எங்களுக்கு நோடிச்சா அவன் சொல்லி லபக்கன் கருப்பு டயத்துக்கு அடிச்சு விட்டு 10 நோட்டீஸ் அனுப்பிடு, வரமாட்டேன் போடான்னு. ஆண்டவனுக்கே நோட்டீஸ் அனுப்புற காலமா போச்சு. அப்புறம் எங்க சாமிக்கு மரியாதை இருக்கு? ஆனா உண்மையிலே சாமி நிலைமையில ரொம்ப பாவம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, திருட போறவனு சாமியை கும்பிட்டு தான் திருட போவேன். அந்த திருட்டு பயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் திருட்டு பயில பிடிக்க போவாங்க. இந்த திருட போறவன் சாமியை கும்பிடுவான். ஆண்டவா ஒரு மாசமா இந்த வீட்டை நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உள்ள இறங்கி நான் கிளவான போறேன், அடி வாங்காம வந்துட்டேன்னா திருடக்கூடிய 3 பங்குல 1 பங்கு ஒரு கோவில் ஊட்டியில போடுறேன் அப்படின்னு திருட போறவனு சாமி கும்பிட்டு தான் திருட போவேன். அந்த திருட்டு பயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிடுவாங்க. ஆண்டவா ஒரு மாசமா எனக்கு வீட்டு வீட்டு கொடுக்குறியா, எப்படியாவது இன்னைக்கு அவனை நான் புடிச்சு போடணும். அப்படி புடிச்சு விட்டேன்னா இந்த மாசத்துல வாங்குற சம்பளத்துல அரை சம்பளத்தை ஒரு கோவில் ஊட்டியில ஓடுறேன் அப்படின்னு அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. இந்த சாமி யாருக்குதான் ஆளாகும். ஆனா ஒண்ணுங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். என்னைக்காவது ஒரு நாள் திருட்டு பையன் மட்டும் காவல்துறை ஐயா கையில சிக்கலான்னு வைங்க, அதோட புரிச்சு மேஞ்சு எடுத்துக்குவாங்க. இப்படித்தான் ஒருத்தன் காரை எடுத்துட்டு வந்து அந்த காருக்குள்ள அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டி 2 பேரையும் உட்கார வச்சு ஊரை சுத்தி காட்டுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். இதுல பெரிய மனவரத்து என்னதுன்னா, அவங்க அம்மாவுக்கு 2 காதுமே கேட்காது, 2 ஸ்பீக்கருமே அவுட்டு. பொண்டாட்டி அம்மா 2 பேரையும் காருக்குள்ள வச்சு அப்படி ஊரை பூரா சுத்தி காமிச்சுட்டே இருக்கேன். அந்த காருக்கு பின்னால ஒரு போலீஸ் ஜிப்பு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த காரை மறைச்சு போலீஸ் ஜிப்பு நிப்பாட்டிட்டாங்க. போலீஸ் ஜிப்புல இருந்து ஒரு 5-6 போலீஸ்காரங்க புது இறங்கி வராங்க. வந்த போலீஸ்காரவங்க, தம்பி காரை விட்டு முதல் கீழே இருக்கியா, காரை விட்டு முதல் கீழே இருக்கியா அப்படின்னு இந்த ஆளுக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு. சார் நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் எதுக்கு சார் காரை விட்டு கீழே இறங்கணும்னு கூட பேசக்கூடாது, காரை விட்டு முதல் கீழே இறங்கினா கீழே இறங்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்க கொஞ்சம் கோமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி காரை விட்டு கீழே இறங்கிடுவோம், தப்பு அடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி காரை விட்டு கீழே இறங்கி வந்துட்டான். கீழே இறங்கி வந்தனே அந்த போலீஸ்காரங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, கார் ஓடிட்டு இருந்தாரு பாருங்க, அவர் கையை பிடிச்சி குலுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி 1/2 மணி நேரமா உங்க காரை நாங்க ஃபாலோ பண்றோம், எவ்வளவு அழகா நீங்க ட்ரைனிங் பண்ணீங்க தெரியுமா, சூப்பரா வண்டி ஓட்டுனீங்கப்பா, லெஃப்ட் ரைட் எல்லாம் இண்டிகேட் போட்டு அழகா திருப்பினீங்க, ஒரு 108 ஆம்புலன்ஸ் வேகமா வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்க வண்டியை ஓரம் கட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் உங்க வண்டியை மூவ் பண்ணீங்க. உங்க டிரைவிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போக்குவரத்தை மதிச்சு கார் ஓட்டுறதுனால போக்குவரத்து காவல்துறை சார்பா உங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்குறோம். யார் கொடுக்குறா? வந்த போலீஸ்காரங்க கார் ஓடிட்டு வந்தவருக்கு 10,000 ரூபாய் காசை கொடுக்க. இந்த காசை வாங்கிட்டு மூதேவி சும்மா இருக்க வேண்டியதானே. 10,000 ரூபாய் காசை பார்த்த உடனே, ஐயா 10,000 ரூபாயா, 10,000 ரூபாய், இந்த காசை வச்சு நான் எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துருவேன்னு சொல்ல போலீஸ்காரங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்படின்னா லைசன்ஸ் இல்லாம தேவை வண்டி ஓட்டிருப்பேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டாங்க. பக்கத்துல இருந்த பொண்டாட்டி சும்மா இருக்க கூடாது, புருஷனை காப்பாத்துறாங்களாம். ஐயா நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, என் புருஷன் இப்படித்தான் தண்ணியை போட்டா லூசு மாதிரி பேசுவாருன்னு சொல்ல, தண்ணி மேல போட்டு வண்டி ஓட்டிருக்கானா, இது எவ்வளவு பெரிய குற்றம். மேற்கொண்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த காருக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் அவங்க அம்மா செவுத்து முண்டை, காருக்குள்ளே உட்கார வேண்டியதானே, பிள்ளைய காப்பாத்துறாங்களாம். காரை விட்டு வேகமா கீழே இறங்கி வந்து இதுக்கு தேவை சொன்னேன், திருட்டு வண்டியை எடுத்துட்டு வராதுறாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு குடும்பமே கணவனை குடும்பம்னு. அதனால யாருக்கு பயப்பட மொழியோ தெய்வத்துக்கு பயந்து எல்லாரும் ஒருதாய் பிள்ளையாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மன்னவராம் என்னை முக்குளத்தில் தோன்றியதோ தன்னலத்தை கருதாமல் தாயகத்தில் உருவாது அன்னையிருந்து ராணி இறந்தவத்தால் உயர்ந்தவரால் முடிசூடாமல் எங்கள் முத்துராமலிங்க தேவரே
பசும்பொன் தந்த தெய்வக்கி